பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15, எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இந்த ஒரு தலைப்புல தான் நான் பேச போறேன். The one who made the promise is true. ஸோ இந்த விஷயம், அவர் உண்மை உள்ள தேவன். He is a faithful God. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகள் எவ்வளோ உண்மையான வார்த்தைகள் என்பது ஜனங்களுக்கு தெரிய வைக்கணும். ஆண்டவரே, நீங்க ஜனங்க எல்லாருக்குமே உங்களோட வார்த்தை எவ்வளோ உண்மையான வார்த்தைகள், எவ்வளோ சத்தியம் உள்ள வார்த்தைகள், எவ்வளோ நீதி உள்ள வார்த்தைகள், நிச்சயமா உங்களோட வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் என்றது ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கு தெரியணும். ஆண்டவரே, ஆவியானவரே, என்னை கொண்டு நீங்க பேசுங்கள். ஆண்டவரே, உங்களோட வார்த்தையில் உள்ள மகத்வத்தை, அதோட வல்லமையை, அதோட மகிமையை ஜனங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, உங்களோட சத்தியமான வார்த்தைகள் ஜனங்களுக்கு போய் சேரட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இந்த ஒரு தலைப்பில் தான் இன்னைக்கு பேச போறேன் நான். அவரோட வார்த்தைகள் எவ்வளோ உண்மையான வார்த்தைகள் என்பது நம்ம வேதத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவரோட வார்த்தைகள் எவ்வளோ உண்மையான வார்த்தைகள் என்பது 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென். சோ அவர் உண்மையுள்ள வார்த்தைகள், அவர் உண்மையா இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம உண்மையா இருந்து அறிக்கை பண்ணணும். விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, உறுதியா, அசைவில்லாம ஒரு நம்பிக்கை, அசையாமல் இருக்கணும். அந்த ஒரு நம்பிக்கை, உறுதி நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு வேதம் என்ன சொல்லுது பார்ப்போம். ஹெப்ரூஸ்ல 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஸோ அவர் கண்டிப்பா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால நம்ம அசையாமல் அறிக்கை பண்றதுல விசுவாசத்தோடு நம்ம பண்ணணும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம உறுதியா நம்ம இருக்கணும்ன்றது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உன்னோட நம்பிக்கை எப்பவுமே விசுவாசத்தோடு இருக்கணும், உறுதியா இருக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம அந்த நம்பிக்கையை புடிச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த நம்பிக்கையில நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். ஒரு மனிதனோட வார்த்தைகள் எப்படி தரமா இருக்கும்? அவனோட எண்ணங்கள், செயல்கள், அவனோட சிந்தனைகள், அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே இருக்கும்னு வேதம் சொல்லுது. ப்ராவர்ப்ஸ்ல படிக்கலாம் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. ஆமென். சோ அவன் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படியே தான் அவன் இருப்பான். ஸோ அதே மாதிரி அதே சமயத்துல ஒரு மனிதனோட நாவின் அதிகாரத்துல பாத்துக்கங்க, மரணமும் ஜீவனும் ரெண்டும் இருக்குது சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அது நல்லதா இருந்தாக்கா அவங்க அந்த வார்த்தைகள் நல்லதா இருந்தா அந்த மரணமும் சம்பவிக்கும், ஜீவனமும் இருக்கும். ஸோ நாவின் அதிகாரத்துல ஒரு மனிதனோட வார்த்தைகள் இருக்குன்னு வேதம் சொல்லுது. ப்ராவர்ப்ஸ்ல 18:21 படிப்போம். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். ஆமென். ஆனா நம்மளோட ஆண்டவரோட வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஜீவனுள்ள வார்த்தைகள், உண்மை உள்ள வார்த்தைகள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையா இருக்கிறாரு.
ஸோ கண்டிப்பா அவர் வந்து அந்த வார்த்தைக்கு வந்து நமக்கு வந்து உதவி செய்வாரு, நிச்சயமா அது நடத்துவாரு. ஆனா நம்ம அறிக்கை பண்றதுல நம்ம வந்து உறுதியா இருக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையானவர். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம உறுதியா இருப்போம், அசையாமல் இருப்போம். அதுதான் நம்மளோட வெற்றியின் ரகசியம். ஸோ நம்ம அறிக்கை பண்றதுல விசுவாசத்தோடு இருக்கணும். எந்த மாதிரி விசுவாசம் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம அறிக்கை பண்றோம், வாக்குத்தத்தம் என்ன மாதிரி நம்மளுக்கு தேவையானது என்னென்ன கிடைக்கும்ன்றது நம்ம பார்த்தாக்கா, நம்ம நல்லா ரிச்சா ஆகணும், வெல்த் இருக்கணும், ஹெல்த் இருக்கணும், நல்லா படிக்கணும், குழந்தை பாக்கியம் எனக்கு வேணும், வேலை வாய்ப்பு வேணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து முறையிடுறோம், அறிக்கை பண்றோம். ஸோ அது வந்து அந்த விஷயங்கள்ல வந்து நம்ம உறுதியா விசுவாசத்தோட இருக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஸோ அதனால வந்து நம்ம அறிக்கை பண்றதுல வந்து நம்ம விசுவாசத்தோட இருந்தா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் என்ன சொல்றது பார்க்கலாம். ஹெப்ரூஸ்ல 6ஆம் அதிகாரத்துல 11-12. அல்லேலூயா. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஆமென். சோ முடிவு பரியந்தம் நம்ம வந்து உண்மையா ஜாக்கிரதையா இருந்துக்கணும். கண்டிப்பா நிச்சயமா நமக்கு வந்து ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையானவர். சோ இந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அப்படியே டைட்டா புடிச்சுக்கணும். ஏன்னா உண்மை உள்ளவர் வந்து நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்கு வந்து போன வருஷம் 2020 என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஜனவரி மாசம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால வேலை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு, பிப்ரவரி மாசம் முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் மார்ச்ல அவருக்கு ஆல் இந்தியாக்கே ஒரு சேஃப்டி ஆஃபீஸரா லீடரா போட்டுட்டாங்க. ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்துட்டார், குடும்பத்தோட தான் வந்தோம், ஒரு நல்ல நட்சத்திர ஹோட்டல்ல நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஆனா ஒரே மாசத்துல வந்து அந்த வேலை வாய்ப்பு போயிடுச்சு. ஏன்னா இந்த கோவிட்னால எல்லாமே ஸ்டாப் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஓபன் பண்ணலாம், அந்த மாதிரி சில பேச்சுகள் வார்த்தைகள் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து கான்ட்ராக்ட் இங்கேயும் முடிச்சு போடுறதுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஆனா வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை விசுவாசம் கொடுத்திருந்தாரு. நிச்சயமா கணவருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன், நான் பிளஸ் பண்ணுவேன் அவ்வளோ உறுதியா நான் வந்து அறிக்கை பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ உறுதியா ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஒரு தலைமை போதகர் வந்து மகேஷர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாரு, என்னம்மா இந்த மாதிரி திடீர்னு வேலை போயிடுச்சு பிரதருக்கு, என்ன பண்றது, நீ எப்படி இப்ப சமாளிக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு. ஸோ அவருக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்த பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமா எங்களை ஆசீர்வதித்து வைப்பார். அந்த ஒரு நம்பிக்கை உறுதியா இருந்து நம்ம முடிவு பரியந்தம் இருக்கணும். பொறுமையா காத்திருந்து முடிவு பரியந்தம் நம்ம உண்மையா இருந்து அதுல அசையாமல் உறுதியா இருக்கணும். அந்த விசுவாசம் நம்பிக்கை நம்மளுக்கு எல்லாருக்கும் வேணும். அப்பதான் நம்ம அவரோட ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் நம்மளோட வெற்றியின் ரகசியம், இதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருவரும் இந்த மாதிரி வந்து ஆசீர்வாதங்களை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். நிச்சயமா என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்று நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். ஸோ அவர் கொடுத்தே கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம அறிக்கை பண்றதுல நம்ம உறுதியா இருக்கணும். ஆபிரகாமுக்கு பாருங்க 2 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரு. ஒன்று வந்து பெரிய சீமானாக ஆகிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, இன்னொன்று குழந்தை பாக்கியம் கொடுத்தாரு. வேதத்துல பார்க்கலாம். ஹெப்ரூஸ்ல 6ஆம் அதிகாரத்துல 14-15 வசனம் படிப்போம். அல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென். சோ அது ஒரு blessing அவனுக்கு கிடைச்சது. எப்படி? அவன் பொறுமையா காத்திருந்தாரு. சோ நிச்சயமா அவர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஜெனசிஸ்ல 15ல 5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை
அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். சோ ரெண்டும் அவருக்கு நிறைவேறியது, ரெண்டும் அவருக்கு பிளஸ் பண்ணாரு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு வந்து 90 வயசு. அந்த ஏஜ்ல வந்து அவர் நிச்சயமா உனக்கு நான் குழந்தை பாக்கியம் கொடுப்பேன்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால வந்து நிச்சயமா அது ரெண்டும் அவர் பெற்றுக்கொள்வாரு. இந்த மாதிரி வந்து வேதத்துல சொல்லுது வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா 24ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 35ஆம் வசனத்துல வந்து அவர் வந்து அவரை போல ஒரு சீமான அந்த காலத்துல யாருமே இல்லையா, அவ்வளோ செல்வம் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி ஜெனசிஸ்ல 21ஆம் அதிகாரத்துல 1-2 வசனம் என்ன சொல்றதுனாக்கா, அவங்க வந்து சாரால வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்து ஒரு ஆண் மகனை கொடுத்தாரா 90 வயசுல. அந்த மகனுக்கு ஈசாக் என்று பெயர் வைத்தாராம். சோ இந்த மாதிரி 2 விதமான ஆசீர்வாதங்கள் வந்து ஆபிரகாம் பெற்றுக்கொள்வார். சோ கர்த்தர் வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் கொடுக்கறதுக்கு இதுக்கு நடுவுல பாருங்க, முக்கியமா இதுதான் நீங்க கேட்கணும், இதுக்கு நடுவுல அதை வந்து நிறைவேறும்படி ஆபிரகாம் அப்படி என்னதான் செஞ்சாரு அது நம்ம யோசிக்கணும். அப்படி என்ன செஞ்சதுனால இந்த 2 ஆசீர்வாதங்கள்ல இவருக்கு வந்து இப்படி வந்து ஆண்டவர் பிளஸ் பண்ணணும், அப்படி என்ன செஞ்சாலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்மளும் அதை நம்ம படிச்சுக்கணும். அந்த வழியில நம்ம வந்து போனாக்கா நிச்சயமா உறுதியா அந்த ஆசீர்வாதங்களை நம்மளும் பெற்றுக்கொள்ள முடியும். ரோமன்ஸ்ல 4ஆம் அதிகாரத்துல 20, 21, 22 படிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். ஸோ அந்த மாதிரி இல்லை எனக்கு தேவன் நிச்சயமா என்னை வந்து சீமான் ஆக்குவாரு, நிச்சயமா எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு அப்படின்ற வந்து நம்பிக்கையோட இருந்தாரு, விசுவாசமா இருந்தாரு. பாருங்க, அவ்விசுவாசமா இல்லை, சந்தேகப்படல, ஐயோ நம்ம ஜபம் பண்றோம் அவர் கொடுப்பாரு இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி எண்ணம் தாட்டே உங்களுக்குள்ள வரக்கூடாது. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொல்ற பாருங்க, அந்த சந்தேகம் அந்த அவ்விசுவாசம் ஒரு துளி கூட வரக்கூடாது. நிச்சயமாக உறுதியாக அது வந்து அந்த விசுவாசத்துல வந்து அசைவில்லாம ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உறுதியா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அந்த ஆசீர்வாதங்கள்ல ரிசீவ் பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அது நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நிச்சயமா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து அதுல வந்து உறுதியா இருந்தாரு. எல்லாருக்கும் வந்து ரிச்சா ஆகணும்னு ஆசை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்க. வறுமை வர்றதுனால வந்து ஜனங்க வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஐயோ நாங்க ரொம்ப ஏழையா இருக்கிறோமே, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏழையா ஆக்கிட்டாரு ஆண்டவரன் வந்து நம்ம வந்து தேவனை வந்து பிரார்த்தனை பண்றது கூட நம்ம வந்து தவறி விடுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஆண்டவர் எப்படி இருந்தார், சிலுவையில வந்து அவர் தொங்கும் போது அவரு வந்து அவரை வந்து சிலுவை நாதனை வந்து அந்த கல்வாரி சிலுவையில அவர் தொங்கும் போது அந்த முள் கிரீடத்தை வந்து அவருக்கு சூட்டினார்கள். அதுக்கப்புறம் அவர் உடம்புல அவ்வளோ காயங்கள் இருந்தது, அவருக்கு போட துணி கூட இல்லை, அந்த துணியை கூட வேதம் சொல்லுது அதை சீட்டு போட்டு பங்கிட்டார்களாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு எளிமையான ஒரு தேவன் அவருக்கு வந்து அவரால் குணமான சில ஸ்திரீகள் தான் அவருக்கு வந்து உணவு கொடுத்தாங்களா, ஃபுட்டு கொடுத்தாங்களா வேதம் சொல்லுது. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லையா வேதம் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு கூட இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தேவன் எப்படி இருந்தார் தெரியுமா பரலோகத்துல? வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. ஆமென். ஸோ அதனால வந்து நம்மளோட நிமித்தம் அவர் வந்து தரித்திரன் ஆனாரு. ஸோ அது அவர் புவரா ஆனார், அவ்வளோ எளிமையானார். நம்ம
ரிச் ஆகிறதுக்காக. அதனால கவலையே படாதீங்க. ஆண்டவர் வந்து அனுபவிச்சிருக்கிறார். அவரு ஏழைத்தனத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. நிச்சயமா ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சே செய்வாரு. அதுல நீங்க உறுதியா இருங்க, நம்பிக்கையோட இருங்க, விசுவாசத்தோட இருங்க. ஒரு நாள் அதுல வந்து ஒரு துளி கூட அவிசுவாசம் உங்களுக்கு வரக்கூடாது. சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் உள்ள நீதியை தேடுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு அம்மாவுக்கு வந்து 4 பெண் குழந்தைங்க, 2 ஆம்பளை பசங்க கணவனால் விடப்பட்டார்கள். ஸோ அவங்கள வந்து அவங்க தம்பி முறையில் இருக்கிறவங்க வந்து கொண்டு போய் அவங்களுக்கு வீடு வாசல்லாம் கொடுத்து அங்கே தங்க வைக்கிறாங்க. பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெண்ணை பக்கத்து ஊரில் கொடுக்குறாங்க. அவங்க போய் அங்கே குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு அங்கே வந்து டெலிவரிக்கு அவங்க தாய் வீட்டுக்கு வராங்க. ஒரு பெண் குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த குடும்பத்தில். ஸோ அந்த வீடு கொடுத்த அந்த நபர் வந்து மாமா முறை இவங்க கூட தவறான உறவு வச்சுட்டு அந்த வந்து சொந்த கணவன் வந்து தன்னோட குழந்தைய வந்து அவங்களுக்கு மகள் பிறந்தது. மகளுக்கு வந்து செயின் துணிமணி எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஆசையா பார்க்க வராரு. அவங்கள வாய்க்கு வந்தபடி அவங்கள திட்டி துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க அந்த மகள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து 3 தடவை 4 தடவை வந்து போயிருக்கிறாரு. அதே மாதிரி துரத்தி அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த மகளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு கல்யாண வயசுல வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அப்பா உயிரோட இருந்தும் அப்பாவோட உதவி இல்லை. ஸோ இந்த மாமா முறையில இருக்கிறவங்க வந்து சமுதாயத்துல அப்பா ஸ்தானத்துல நிற்கவும் முடியாது, ஆசீர்வாதமும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு நீதி இல்லாத உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை வந்து ஆண்டவர் வந்து நீ உண்மை உள்ள மனிதனா இருந்தாக்க நான் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பேனே. அப்படி வந்து நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கணும். நம்மள வந்து பரிசுத்தமா ஆக்கிட்டாக்க ஆண்டவரே வந்து ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நீ ஏன் கவலைப்படுற? அவங்களுக்கு உதவுங்க வந்து தாராளமா உதவல. ஆனா அவங்களுக்கு வந்து இயேசுவோட அன்பை பத்தி சொல்லி கொடுங்க. அவங்கள வந்து பரிசுத்தமாக்கணும். அவங்களுக்கு வந்து அன்பை பத்தி சொல்லி கொடுத்து நீங்க வந்து பாவ மன்னிப்பு கேட்டு விடுதலை ஆயிட்டாக்க எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்குது. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வான் என்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. வாசிப்போம். ப்ராவர்ப்ஸ் 28:20. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாக இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். சோ ஒவ்வொரு உண்மை உள்ள மனிதனுக்கு ஆண்டவர் வந்து தாராளமா கொடுக்கிறாரு, பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறாருன்றது அவர் வாக்குத்தத்தம் ஏற்கனவே பண்ணி இருக்கிறாரு. அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் உள்ள நீதியை நம்ம தேடணும். அதுக்கப்புறம் அவரே நம்மளுக்கு கூட கொடுப்பாரு. ஸோ எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு கொடுப்பாரு. ஸோ அவரோட நீதி என்ன? 10 கட்டளை, அவ்வளோதாங்க. அந்த 10 கட்டளையை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், அவரோட நீதியை தேடிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ அவர் வந்து வாக்கு தத்தம் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் நம்ம வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்ம கையில தாங்க இருக்கு. நம்ம நடந்துக்கிற முறையில தானே எல்லாமே நம்ம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம கரெக்டாக நடக்காம ஆண்டவரை குறை சொல்லிட்டே இருந்தாக்கா என்னங்க நியாயம் இருக்கு? ஸோ அதனால வந்து முதலாவது தேவனோட ராஜ்யத்தின் உள்ள நீதியை நம்ம தேடுவோம். அதுக்கப்புறம் தானாவே கூட கொடுக்கப்படும், எல்லா ஆசீர்வாதங்கள் கூட கொடுக்கப்படும் நமக்கு. ஸோ நீங்க யாருமே கவலையே படாதீங்க. நிச்சயமா அவர் நமக்கு உதவி செய்வாரு. நீதி உள்ளவரா இருங்க. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வான் என்றது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அதை இறுக்கமா பிடிச்சிக்கலாம், டைட்டா பிடிச்சிக்கலாம். ஒரு நாளும் அதுல இருந்து நம்ம வந்து மிஸ் ஆகக்கூடாது. உறுதியா இருக்கும். நமக்கு வந்து ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா தேவன் வந்து உண்மை உள்ள தேவனா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து எளிமையா அனுபவிச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நிச்சயமா நமக்கு உதவி செய்வாரு. ஏன்னா அவர் சகல ஆசீர்வாதங்களை நிரப்புகிற தேவன் அவர் மட்டும்தான். ஸோ அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால நமக்கு அந்த வாக்குத்தத்தம் அவர் கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள், குழந்தை பாக்கியங்கள் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் வந்து பார்த்து சொல்றாரு, நீங்க
உறுதியை அறிக்கை பண்றதுல விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க, நிச்சயமா அதை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஸோ எல்லாருமே அதை நம்ம பிடிச்சிக்கலாம், இறுக்கமா பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். ஸோ ஆண்டவர் வந்து உலகத்தரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமே கிடையாது, ஆன்மீக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் உண்டு நமக்கு. ஸோ ஆன்மீக உலகத்தரமான ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம வாழ்றதுக்கு, இந்த பூமியில நம்ம எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் நமக்கு ஆசீர்வாதங்கள், அதுவும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கொடுக்கறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஸோ அதே நேரத்துல இந்த உலகத்தரமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கறதும் அல்லாம ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, அதுவும் நிச்சயமா உண்டு. வேதம் என்ன சொல்லி பார்ப்போம். எபேசியன்ஸ் 1ஆம் அதிகாரத்துல 3-4 வசனம். எபேசியன்ஸ். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். ஆமென். சோ இந்த மாதிரி வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு மிக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார். சோ அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அதுக்கு. சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆசீர்வாதங்கள் வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இதுல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நான் சொல்ல போற பாருங்க, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் வந்துதான் நம்மளுக்கு வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஒரு ஆதார வசனம் நம்ம படிக்கலாம். தீத்து 1st சாப்டர்ல 2-3-4 படிப்போம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆமென். ஆமென். நித்திய ஜீவன் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். இந்த வாக்குத்தத்தம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப பாருங்க, 1 ஜான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். அவர் நமக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்றது அவர் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. சோ ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய ஜீவன் நான் அழைப்பேன் என்பதே அவரோட வாக்குத்தத்தம். சோ அந்த வாக்குத்தத்தம் நம்ம புடிச்சுக்கணும். வாசிப்போம். 1 ஜான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். சோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் வந்து நிச்சயமா நிறைவேற்றுவார். இதுதான் அவரோட விருப்பம். ஒவ்வொரு மனிதனும் நித்திய ஜீவனுக்கு வந்துதான் ஆகணும். சோ அவர் வந்து ஒவ்வொரு மனிதனும் அவர் வந்து பரிசுத்தமாய்க்கங்க, நான் உங்களை நித்திய ஜீவனுக்கு நான் கூட்டிட்டு போறேன். ஏன்னா அவர் வந்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, நம்ம தான் அதை வந்து ரிசீவ் பண்ணணும். சோ நம்ம வந்து ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் இது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். சோ அவர் வந்து நிச்சயமா அதை நிறைவேற்றுவாரு. அவர் நமக்கு ஏற்கனவே நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. சோ நிறைய பேருக்கு வந்து நித்திய ஜீவன்னாலே என்னன்னு தெரியாது. நம்ம இறந்த பேருக்கு பரலோகத்துக்கு போயிடுவோம். சோ அதுக்கப்புறம் அதுதான் நித்திய ஜீவன், அந்த மாதிரி அந்த ஒரு தாட்ல இருக்கிறாங்க. நான் கூட அப்படிதான் இருந்தேன். ஆனா இந்த வேத வசனம் படிக்கிறதுக்குள்ள அப்பதான் எனக்குள்ள தெரிஞ்சது, நித்திய ஜீவன்ன்றது வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வாழ்க்கை நித்தியமா ஒரு வாழ்ற வாழ்க்கை அது. சோ அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்றது வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியா புரியுற விதத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ உலகத்துல வந்து நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? வேத வசனத்தை பார்ப்போம். உலகத்துல உள்ள நம்மளோட வாழ்க்கை எக்லேசியன்ஸ் 9ஆம் அதிகாரத்துல 9-10 வசனம் படிப்போம். பிரசங்கி
9th சாப்டர்ல 9-10 வசனம் படிப்போம். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஆமென். நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கை, இதுதான் உலக வாழ்க்கை. நிலையில்லாத ஜீவ வாழ்க்கை, ஆனா நீ செய்யறது செய்யணும். இதுதான் அவரு நிச்சயமா சொல்லியிருக்கிறாரு. நிலையில்லாத வாழ்க்கை, ஆனா நீ வாழணும், வாழ்த்தா ஆகணும். சோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்குள்ள வேதத்துல என்ன தெரியுமா, இன்னும் ஒரு வசனம் இருக்கு. என்னோட ஜீவன் இவ்வளவு நிலையற்றதா ஏன் இருக்கணும்? எதுக்காக ஆண்டவரே எங்களை நீங்க படிச்சீங்க? இந்த மனுஷனை நீங்க எதுக்கு கிரியேட் பண்ணீங்க? அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. சங்கீதம் 89:40. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தவிடும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்கவே தீர்ந்தன. இந்த மாதிரி மனுஷனை நீங்க வீணாக ஏன் சிருஷ்டிக்க வேணும்? ஏன்னா என்னோட ஜீவன் ஏற்கனவே நிலையற்றதா இருக்கு. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தவிடும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன? ஆமென். இந்த மாதிரி நம்ம கேள்வியை கேட்கிறோம் நம்ம ஆண்டவர்கிட்ட. என்னோட ஜீவன் நிலையற்றது, இப்படி இருக்கிற பட்சத்துல எங்களை ஏன் வீணாக நீங்க சிருஷ்டிக்க வேணும்? எந்த நோக்கத்தோட நீங்க சிருஷ்டிக்க வேணும்? அதுக்கு காரணங்கள் இருக்குதுங்க. அது நான் சொல்றேன் பாருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட ஜீவன் எப்படி தரமா இருக்கு? நம்மளோட தேவனோட இயேசுவோட ஜீவன் எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தெரியுமா? டியூட்டனமி 32:40 நான் என்றென்றும் ஜீவித்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல ஹெப்ரூஸ் படிப்போம். ஹெப்ரூஸ் 1st சாப்டர்ல 10, 11, 12. அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். தேவனே, நீங்க என்றென்றும் நிலையா இருப்பீங்க, உயிரோட இருப்பீங்க. நிலையான ஜீவனை மட்டும்தான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க விருப்பப்படுறாரு. சோ இந்த நிலையற்ற ஜீவனை எங்களுக்கு நான் ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்றதை விட நம்மளுக்கு நிலை உள்ள ஜீவனை அவர் கொடுக்க விருப்பப்படுறாரு. ஏன்னா அவர் நித்தியமா அங்க நித்திய ஜீவன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சோ நம்ம தேவனாகி ஆண்டவராகி இயேசு இந்த ஒரு வாக்குத்தத்தம் நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. சோ அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருங்க, உறுதியா இருங்க. ஒரு நாளும் நீங்க அவிசுவாசம் ஆகாதீங்க. தேவன் என்றென்றும் நிலைத்திருப்பார். அந்த நிலையான வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்க அவரு தேவன் இயேசு பூமிக்கு இறங்கி வந்தது அந்த ஒரு நோக்கத்துக்காக தான். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நித்திய ஜீவனை அழைப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம். அதை நம்ம உறுதியா நம்ம குடிச்சுக்கலாம். சோ அதுல நம்ம வாழலாம். கர்த்தாவே, நான் சாவதில்லை, எனக்கு நான் உங்களோட இருக்கணும்னு நீங்க கூப்பிடுங்க. எனக்கு நித்திய ஜீவன் வேணும்னு கேளுங்க. நான் சாவ மாட்டேன், நான் உங்களோட வாழ விரும்புறேன், நான் வாழணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். இதுதான் நித்திய ஜீவனோட வாழ்க்கை. எல்லாருமே சொல்லணுங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சொல்லணும். சோ கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் நித்திய ஜீவன் எல்லாருக்குமே கொடுக்க அவர் விருப்பப்பட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. நிறைய பேருக்கு இயேசு கண் கொடுத்திருக்கிறாரு, காது இல்லாதவங்களுக்கு காது கேட்க வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம ஜனங்களோ நமக்கு கண் இருந்தும் நம்மளோட கண்கள் திறக்கப்படல, காது இருந்தும் நல்ல விஷயங்கள் கேட்கப்படல. சோ இந்த ஒரு சூழ்நிலை நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா நம்ம மாத்திக்கணும். ஆண்டவரோட அன்பை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறாரு? நமக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு, நம்ம மரித்த பிறகு நமக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. நிலையில்லாத இந்த வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்து
நிலையுள்ள வாழ்க்கையா மாத்திரத்துக்கு தான் அவர் வந்திருக்கிறார். நித்தியமா நம்ம வாழணுன்றதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. 3 பேர் இருந்தாங்களா, 3 பேரை வந்து உலகத்துல மிக்ஸ் ஆகி அருவருப்பான காரியங்கள் பண்ணி அசுத்தமான வேலைகள் செய்து மாம்ச ரீதியா வந்து அவங்க வந்து ரொம்பவே மோசமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 3 பேரும் ஒரே குரூப் தான். அவங்களுக்கு ஒரு நாள் வந்து அவங்க உணர்ந்தாங்களா, ஐயோ நம்ம இவ்வளோ வந்து நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோமே, நம்ம என்ன பண்றது, நம்ம போய் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் நம்ம வந்து ஜபம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணி நம்ம வந்து பரிசுத்தம் ஆயிடலாம் வாங்க போலான்னு 3 பேர் வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து பேசுறாங்களா. பாஸ்டர் எங்களை வந்து நீங்க ஜபம் பண்ணுங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருது, லேடிஸ்ங்கோ பொம்பளைங்க பார்த்தாலே இல்லாத ஆசைகள் வந்து நாங்க தவறான முறையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுல இருந்து நாங்க விடுதலை ஆகணும், எங்களுக்கு வந்து எப்படியாவது எங்களுக்கு வந்து பரிசுத்தமாகி நாங்க வாழணும், ஏன்னா ஒரு நாள் நாங்க கண்டிப்பா நாங்க சாவு எங்களுக்கு வந்தே வரோம். ஆனா அப்படி வர பட்சத்துல நாங்க வந்து பரலோகத்துக்கு நாங்க போகணும், நாங்க அங்க இயேசுவை சந்திக்கணும், அதனால நீங்க எங்களுக்கு ஜபம் பண்ணுங்க, நாங்க பரிசுத்தமா வாழணும்ன்றதுக்காக. அப்ப அந்த பாஸ்டர் வந்து ஜபம் பண்ணாராம். ஒவ்வொரு நாளும் அந்த ஜபத்தை அவங்க கேட்டாங்களா, ஆண்டவரோட அன்பை பத்தி தெரிய வச்சாரா. முதல்ல ஆண்டவர் வந்து ஆண்டவரே எங்க உள்ளத்தில் வாரும் என்று அவங்க கூப்பிட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள இயேசு வந்து உள்ளத்தில் ஏற்றுட்டு அவங்க வந்து பாவ அறிக்கை பண்ணி விடுதலை ஆகி இந்த ஒரு நிலையில்லாத ஒரு ஜீவனை வந்து அவர் நித்திய ஜீவனை மாத்தி இருக்கிறாருன்னா பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் எந்த பாவனை நீங்க செய்யுங்க, பாவ அறிக்கை பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து நித்திய ஜீவனுக்கு தகுதி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பழைய பாவம் நீங்க செய்யக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நித்திய ஜீவனுக்கு அளிப்பேன் என்பதே அவர் நம்ம கொடுத்துருக்கிற அந்த வாக்குத்தத்தம், அதை வந்து நம்ம வந்து உறுதியா நம்ம மனசுல வச்சுக்கணும். அதை வந்து நம்ம எப்போதும் அது வந்து நம்ம மனசுல இருக்கணும். நான் நித்திய ஜீவன் வாழ தகுதி உள்ளவள். அந்த மாதிரி ஒரு மரணமே வந்தாலும் பயப்படவே கூடாது, அது என்ன வேணும்னா வரட்டும். நான் இயேசு எப்ப நான் சந்திப்பேன், நம்மளோட தாட் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் பாருங்க, நம்மளோட தாட் எப்படி தெரியுமா இருக்கணும், நான் எப்போ தேவனை சந்திப்பேன், நான் எப்போ இயேசுவை சந்திப்பேன், நான் எப்போ பரலோகத்துக்கு போவேன். மரணத்தை கண்டு யாருமே பயப்படாதீங்க, ஏன்னா நம்ம மரணம்ன்றது நமக்கு கிடையாது, நித்தியமா நம்ம வாழ போறோம். ஸோ நித்திய ஜீவனை நம்ம வாழ போறோம். ஸோ அந்த ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம பிடிச்சிக்கலாம். இதுதாங்க நித்திய ஜீவன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதுதான் கிறிஸ்து தரும் அந்த ஒரு அன்பு, நம்மளுக்கு கொடுக்குற அந்த வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கை வந்து நிலை இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஸோ நிலை இல்லாத வாழ்க்கை கிடையாது, நம்ம நிலை உள்ள வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ மரண பயம்ன்றதே நமக்கு நிச்சயமா கிடையாது. நம்ம அறிக்கை பண்றதுல நம்ம உறுதியா இருந்து நம்ம அவரோட ராஜ்யத்துல நம்ம போய் சேரணும். விசுவாசத்தோட நம்ம வந்து அசைவில்லாத ஒரு நம்பிக்கையா நம்ம அறிக்கை பண்றதுல விசுவாசத்தோட இருந்து நிச்சயமா ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்வாரு. அடுத்தது என்னன்னாக்கா, நித்திய ஜீவன் போயிட்ட பிறகு அத்தோட சரியா அத்தோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சா? கண்டிப்பா கிடையாது. அங்கதான் வாழ்க்கையை தொடங்க போகுது. அந்த வாழ்க்கை எப்படி தொடங்க போகுது? இன்னொரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அந்த நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். சோ அங்க போன பிறகு மறித்து சரீரத்துல நம்ம மறித்து போறோம், பரலோகத்துக்கு போறோம். சோ அங்க போயிட்ட பிறகு அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்காங்க, நம்ம எங்க இருக்க போறோம், எங்க தங்க போறோம். சோ அதை பத்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு வேத வார்த்தை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை நம்ம வாசிப்போம். ஜான்ல 6th chapterல 40 verse. யோவான் 14:2-3 வசனங்கள். அல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். சோ நமக்காக அவர் வந்து ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு.
மரித்த நம்மளோட சரீரத்துல இருந்து மரித்த நம்மள வந்து நம்மளோட ஆத்மாக்கு வந்து ஒரு இடத்த தங்கறதுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு? அதுக்கப்புறம் என்ன வேதம் என்ன சொல்லுது பார்ப்போம். அவரு நிச்சயமா ஒரு நாள் வருவார், ரிட்டர்ன் வருவார். அவர் ரிட்டர்ன் வரக்குள்ள தமக்குள்ள மரித்தவர்கள் அவர் தங்க வச்சிருக்கிறாரு இல்லையா, அங்கிருந்து தமக்குள்ள மரித்தவர்களை வந்து மறுபடியும் பூமிக்கு கொண்டு வருவாரு. அந்த ஆத்மாக்களை கொண்டு வந்து அவங்க இழந்த அந்த சரீரத்துல அந்த ஆத்மாவை இணைய செய்து அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு, புது சரீரத்தை கொடுப்பாரு. எவ்வளோ ஒரு ஆனந்தம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து திரும்பி வந்தே வருவாரு. மரித்தவர்களை வந்து உயிரோடு எழுப்புவாரு. அந்த ஆத்மாங்களை தங்க வச்சிருக்கிறவர்களை அங்கிருந்து கொண்டு வருவாரு. அந்த கொண்டு வந்து அவரோட சாயல போல நம்மளை வந்து பண்ணுவாரு. பண்ணிட்டு அவர் நம்மளோட ஆத்மாவை ஒரு புது சரீரத்துக்குள்ள தங்க வைத்து அதுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவார் பாருங்க. அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. வாசிப்போம் 1 தெசலோனியன்ல 4th சாப்டர்ல 14 to 18. ஆனா கிறிஸ்துக்குள் மரித்தவர்களை தான் முதல்ல எழுப்புவாரு. ஸோ அவரு யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு போயிருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் மோட்சம் சேர போக முடியும், மற்றவங்க கிடையாது. ஸோ நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்கள் மட்டும்தான். நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும். அவங்கள மட்டும்தான் அவர் வந்து நித்திய ஜீவனுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்கிருந்து தங்க வச்சு அந்த ஆத்மாக்களை அவர் திரும்பி ஒரு நாள் நிச்சயமா வரும். அவர் திரும்பி ரிட்டர்ன் வரக்குள்ள அந்த ஆத்மாக்களை கொண்டு வந்து சரீரத்துல இணைய செய்து அவங்கள வந்து உயிரோட எழுப்புவாரு. வாசிப்போம். அல்லேலூயா. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஆமென். ஆமென். ஸோ இந்த உலகில் நியாய தீர்ப்பு பண்றது வரக்குள்ள ஆண்டவர் நிச்சயமா வருவாரு. அவர் வரக்குள்ள மரணமாய் அவருக்குள்ள மரித்தவர்களை வந்து கண்டிப்பா அவர் வந்து நிச்சயமா அந்த ஆத்மாக்களை கொண்டு வந்து ஒரு புதிய சரீரத்துல வந்து அதை இணையும்படியாக செய்வாரு. அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அவர்களை வந்து உயிரோட எழுப்புவாரு. ஸோ எப்படி வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா இயேசுவோட சாயல் போல இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. 1 ஜான்ல 3ஆம் அதிகாரத்துல 2-3 வசனம். அவங்க வந்து ஒரு சின்லெஸ் லைஃபா இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க, இயேசுவோட சாயல் போல. ஸோ ஒரு புதிய உடல்ல அவங்க வாழுவாங்க. இதுதாங்க நித்திய ஜீவன், நித்தியமா வாழ்றது. மொத்த உலகமே பரிசுத்தமா வாழும் போது பாருங்க 2வது வருகை அவர் வரக்குள்ள. 1 ஜான் 3ஆம் அதிகாரத்துல 2-3 வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். ஆமென். யோசிச்சு பாருங்க, உயிர் தேர்ந்த இயேசு வந்து எப்படி வந்து மகிமை உள்ள சரீரத்துல வாழ்ந்தாரோ அதே மாதிரி அதே விதமான மாதிரி தான் நம்மள வந்து அவரு உயிர் தேர்ந்த பிறகு மறுபடியும் அவரோட சாயல்ல வந்து அந்த அதே விதமான ஒரு மகிமை உள்ள சரீரத்துல நம்மள வாழ வைப்பாரு. ஸோ எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் பாருங்க இதுல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை வாழ படி செய்வாரு. நமக்கு அவர் கொடுக்குற அவர் ஒரு நம்பிக்கை, இந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் திரும்பி வரக்குள்ளும் நம்மளை வந்து நம்மளோட ஆத்மா வந்து நம்மளோட சரீரத்துல இணையபடியாக செய்து நம்மளை உயிரோட எழுப்பி அவரோட சாயல்ல போல பரிசுத்தமா நம்மளை வாழ வைப்பாரு. ஸோ அந்த ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதுதான் ஆன்மீக வாக்குத்தத்தம். ஸோ இந்த ஆன்மீக வாக்குத்தத்தம்ல வந்து அவர் உண்மையா இருக்கிறாரு. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஸோ அவர் இஸ் a true God. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வாக்குத்தத்தம் நம்ம உறுதியா நம்ம பிடிச்சிக்கணும். நான் வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறதுக்குள்ள பட்டர்ஃப்ளை பத்தி படிச்சிருப்பேன். பட்டர்ஃப்ளைல வந்து எக் ஆயிட்ட பிறகு லார்வா அது வந்து ஒரு கூண்டுக்குள்ள அப்படியே தங்கி இருக்கும். அதை பார்க்க அந்த
ஆனா ஒரு நாள் வரும், அந்த முட்டை வெடிஞ்சு அந்த கூண்டு வெடிஞ்சு அது பறக்க போறதுக்குள்ள விதவிதமான வண்ணங்கள் அந்த பட்டர்ஃப்ளைல அப்படியே பறந்து போகும். அதே மாதிரி தாங்க நம்மளும் நம்ம வந்து கை காலில் முடங்கி இருக்கலாம், விதவிதமான நோய்கள் பலவிதமான நோய்கள்ல வந்து நம்ம மறித்து போகலாம். ஒரு நாள் வரும், ஆண்டவர் வந்து நம்மளோட ஆத்மா வந்து கொண்டு வருவார், நித்திய ஜீவத்துல இருந்து கொண்டு வருவாரு, ஒரு புதிய உடல்ல நம்மள இணைய செய்வாரு. ஸோ ஒரு புது வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்குவாரு. இதுதாங்க நித்திய ஜீவன். எனக்கு வந்து நான் வந்து 2 மகள்களை நான் இழந்து இருக்கிறேன், டோலி, ரூபி. ஸோ நிறைய தடவை நான் வந்து ஒரு ஆஸ் அ மதரா நான் வந்து நிறைய தடவை நான் யோசிச்சிருப்பேன், ஐயோ என் மகள்கள் இப்போ இருந்திருந்தாக்கா அந்த மகளுக்கு நான் வந்து பாஸ்போர்ட் பண்ணணும், குடும்ப அட்டை பண்ணணும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, நாளைக்கு குழந்தைங்க பெருசாயிட்ட பிறகு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கணும், கல்யாண காட்சிகள் கட்டணும், அப்படிலாம் நான் யோசிச்சதும் உண்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் வந்து எனக்கு எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்காம பிள்ளைகளை 2 பேரையும் அவர் இடத்துல தங்க வச்சு என்னோட பிள்ளைகளுக்கு வந்து அவர் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி நித்திய ஜீவன்ல வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. என்கிட்ட இருக்கிறது என்னோட 2 குழந்தைகளோட பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட், அது மட்டும், அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் என்னோட பிள்ளைகளுக்கு வந்து நிலையான அங்கே ஒரு இடத்த கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கிறார், தங்க வச்சுட்டு இருக்கிறாரு. நிச்சயமா ஒரு நாள் தேவன் வந்து வருவாரு, என் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வருவாரு, அந்த ஆத்மாக்களை சரீரத்துல வந்து இணையபடியாக செய்வாரு. அந்த குழந்தைங்க சின்லெஸ் லைஃபா பரிசுத்தமா இயேசுவோட சாயல் போல வாழும். இது எல்லா ஒவ்வொரு தாய்களுக்கு வந்து இழந்த குழந்தைங்க வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வருவாங்கன்றது வந்து அந்த செய்தி கேட்டக்குள்ளோ மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, இந்த ஒரு எண்ணம். அந்த ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமா அவர் வந்து வருவாரு. வரக்குள்ளோ அவரு நித்திய ஜீவன்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் மறுபடியும் கூட்டிட்டு வருவாரு, வாழ வைப்பாரு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை, நம்மளும் அந்த நித்திய ஜீவனுக்கு தகுதி ஆகணும், நம்மளும் அங்க போகணும், அவரோட இடத்துல நம்ம ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்துல நம்ம வாசம் பண்ணணும். அவர் ரிட்டர்ன் திரும்பி வரக்குள்ள நமக்கு தான் உயிர் கொடுக்குறாரு, புதுவைய உடல் கொடுக்குறாரு. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமா அதை நிறைவேற்றியே தீர்வார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து, ஆனால் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதல்ல அவர் வந்து எழுப்புவாரு. ஸோ தம்முடைய ஆத்மா வந்து நம்மளோட சரீரத்துல வந்து அவரு தங்கும்படியாக செய்வாரு. அவரோட மகிமை அடைந்து சரீரத்தோடு நம்ம வந்து வாழ போறோம். அது ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறாரு. இதுதான் நமக்கு நம்மளோட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்து எப்போதோ அதுல வந்து விசுவாசம் குறைவு இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. அவர் நிச்சயமா வருவார். அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா இருப்போம். ஒரு நாள் நிச்சயமா வரோம் நம்ம கர்த்தரோட சமூகத்துல நம்மளும் காணப்படுவோம். ஸோ யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டிருக்கிறீங்களோ எல்லாருமே நித்திய ஜீவனுக்கு போகணும்ன்றது அவரோட விருப்பம். ஒருவேளை நீங்க தப்பு செஞ்சிருந்தா அறிக்கை பண்ணி உங்களை நீங்க பரிசுத்தமாக்கிக்கங்க. பரிசுத்தமாக்கிட்டு தேவனை தெரிஞ்சுக்கங்க, தேவனோட அன்பை பத்தி, இயேசுவோட அன்பை பத்தி தெரிஞ்சுக்கங்க. தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்ககிட்ட போய் நீங்க வந்து தேவனோட அன்பை பத்தி முதல்ல சொல்லுங்க. சொன்ன பிறகு அவங்கள வந்து உள்ளக்குள்ள ஏத்துக்கணும். ஏத்துட்ட பிறகு அவங்க ஒரு நாள் மறுத்து ஆகணும். மறுத்த பிறகு அவங்க பரலோக போனாக்கா அங்க வந்து தங்க ஒரு இடம் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. திரும்பி அவர் வரக்குள்ள அவங்களை கொண்டு வந்து புதிய சரீரத்துல வாழ வைப்பாரு. நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் அவர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் முதல்ல எடுத்து என்ன சொல்றாரு, உண்மை உள்ள மனிதனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொல்லிட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி அவரோட நீதிக்காக நம்ம வாழுவோம், உண்மையாக வாழுவோம். அறிக்கை பண்றதுல நம்ம விசுவாசத்தோட நம்பிக்கையோடு உறுதியா இருப்போம். உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா, இல்ல உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் குறைவா இருக்கா, குழந்தை பாக்கியம் இல்லையா, நீங்க வந்து பெரிய ரிச் மேனு
செல்வாக்கோட வாழணுமா, எப்படி எது கடன் தொல்லையில இருக்குதா, நல்லா படிக்கணுமா, எந்த ஒரு அறிக்கை பண்ணாலையும் நீங்க விசுவாசத்தோட பண்ணுங்க. நிச்சயமா அவர் நிறைவேற்றுவாரு, நிச்சயமா நிறைவேற்றுவார், உறுதியா நிறைவேற்றுவாரோட நம்பிக்கையோட இருங்க. ஒரு நாளும் அதுல அவிசுவாசம் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். சோ இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம புடிச்சுக்கலாம், அதை நிச்சயமா அவர் நிறைவேற்றே தீருவார். இந்த வார்த்தைகள், இந்த மெசேஜ் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புகிறேன், கர்த்தருக்குள்ள நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு இதுக்காக நம்ம ஆயத்தமாக்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமா வருவாரு, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் நம்மளை நிச்சயமா கொண்டு வருவாரு, நமக்கு புதிய உடல் கொடுப்பாரு. நிச்சயமா அவர் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தே தீருவாரு. விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருக்கும். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, நல்ல ஒரு செய்தி எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா உங்களோட வார்த்தைகள் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீங்க நிச்சயமா நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க நிச்சயமா நீங்க வருவீங்க, எங்களை கொண்டு வருவீங்க, எங்களுக்கு ஒரு புதிய உடலை கொடுத்து எங்களை நீங்க வாழ வைப்பீங்க. நித்திய ஜீவனை அழைப்பேன் என்பதை நீங்க கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அதை நிச்சயமா நீங்க நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. நாங்க வாழ்றதுக்கு, இந்த பூமியில வாழ்றதுக்கு எங்களுக்கு தேவையானது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க அறிக்கை பண்றோம் ஆண்டவரே, விசுவாசத்தோட அறிக்கை பண்றோம் ஆண்டவரே. எங்களோட விசுவாசம் ஒரு நாளும் அவிசுவாசம் ஆகாத ஆண்டவரே. நாங்க பொறுமையா காத்து இருக்கிறோம். எங்களை நீங்க கண்டிப்பா எங்களை நீங்க ஆசீர்வதித்தே தீர்வீங்கன்ற நாங்க விசுவாசத்தோட இருக்கிறோம், நிச்சயமா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உறுதியா நாங்க இருக்கிறோம். எங்களை நீங்க ஏத்துக்குன்னு ஆண்டவரே, எங்களோட கோரிக்கைகள் விண்ணப்பங்களை ஏத்துட்டு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்கன்னு நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆகஸ்ட் 15, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இது பூமியில வாழ்றவங்களுக்காக, நித்திய ஜீவன்ல நம்மளுக்கு நித்தியமா வாழ்றது, அங்கதான் விடுதலைக்கு உண்டான ஒரு நாள். அந்த நாள்ல விடுதலையா நம்ம வாழ போறோம், நித்தியமா வாழ போறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.